ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ பிரிவில் பார்க்குற மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவை தான் நாம் இந்த வீடியோவில் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னாக்கா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ டைரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து அலைட் மோஷன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்களோட அலைட் மோஷன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணி நியூ ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிவாங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா சாங்கை தான் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் எந்த சாங்கை வந்து வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த சாங்கை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா லிரிக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து புக் மார்க் வந்து பண்ணணும். எந்தெந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா லிரிக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுதோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா புக் மார்க் வந்து இந்த மாதிரி வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னாக்கா அந்த இடத்துல வந்து புக் மார்க் ஆயிரும். ஸோ ரொம்பவே சிம்பிள் தான். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா புக் மார்க் பண்ணதுக்கு அப்புறம் ஃபஸ்ட் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வீடியோ வந்து ஆட் பண்ணணும். இந்த வீடியோட லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இந்த வீடியோ எண்டிங்கில் ஒரு புக் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எண்டிங்கில் புக் மார்க் பண்ணதுக்கு அப்புறம் அந்த புக் மார்க்கில் இருந்து தான் நம்ம வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி மீடியா வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோவை கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிட்டு மேலே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீனில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆட் பண்ணுற இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபேஸ் நல்லா தெரியணும் அப்படின்னாக்கா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஃபேஸ் நல்லா தெரிகிற மாதிரி நகர்த்தி வந்து வச்சுக்கோங்க. ஓகே, இதே மாதிரியே எல்லா இமேஜையும் கரெக்டாக வந்து ஆட் பண்ணிட்டு இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்க எல்லா இமேஜும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னாக்கா லெஃப்ட் சைடு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இமேஜ் வந்து செலக்ட் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எல்லா இமேஜையும் செலக்ட் பண்ணிட்டு மேலே வந்து பார்த்தினாக்கா குரூப் ஐக்கான் இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணி குரூப் பண்ணிக்கோங்க. குரூப் பண்ணிட்டு இந்த குரூப்போட நேம் வந்து பார்த்தினாக்கா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அந்த குரூப்பை கிளிக் பண்ணிட்டு மேலே வந்து பார்த்தினாக்கா நேம் இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா நேம் வந்து சேஞ்ச் ஆயிரும். ஓகே, எதுக்காக குரூப் நேம் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாக்கா போக போக உங்களுக்கே தெரியும். ஸோ ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறத நம்ம வந்து குரூப் நேம் வந்து சேஞ்ச் பண்ணுவோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் நம்ம வந்து லிரிக்ஸ் வந்து நம்ம வந்து டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு லிரிக் என்னவோ அதை வந்து ஜஸ்ட்டு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு அதுக்கு தேவையான ஃபாண்ட் வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம சூஸ் பண்ணுற ஃபாண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நல்லா போல்டாக இருக்க மாதிரி ஒரு ஃபாண்ட் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபாண்ட்டு தான் சூஸ் பண்ணணும் அப்படிலாம் இல்லை. உங்கள்கிட்ட இருக்க ஏதாவது ஒரு போல்டான ஃபாண்ட்டை வந்து பார்த்திங்கனாக்கா சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து ஃபஸ்ட்டு லிரிக் வந்து டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணிட்டு இந்த லிரிக்கோட கலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒயிட் கலரில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபாண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நான் வந்து போல்டாக இருக்க மாதிரி ஒரு ஃபாண்ட்டை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு ஃபாண்ட்டு சைஸ் வந்து பார்த்தினாக்கா 18 pt இதில் இருக்க மாதிரி வந்து கரெக்டாக வந்து ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணிட்டு டிக் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்ட்ரோக்கை வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. எனபிள் பண்ணிட்டு ஸ்ட்ரோக்கோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 0.5 அவ்வளோதான். அது கீழே அப்படின்னாக்கா 3வது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஷேடோ இருக்கும். ஷேடோ வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. ஷேடோ கலர் எதுவுமே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஜஸ்ட்டு எனபிள் பண்ணிட்டு பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். எனபிள் பண்ணிட்டு இந்த லிரிக் வந்து உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷனை யூஸ் பண்ணி மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. மூவ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் புக் மார்க் வரைக்கும் இந்த லிரிக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. ட்ராக் பண்ணதுக்கப்புறம் இந்த லிரிக்கு நம்ம வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் அந்த லிரிக் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஆட் எஃபெக்ட்டில் போய்க்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கீழே லாஸ்ட்டில் மாஸ்க் அண்ட் கீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வைப்னு இருக்கும். அதில் 3வது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ட்ரான்சாக்ஷன் இன் ரைட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 2வதாக எண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 கீ ஃப்ரேம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் இருக்க 2வது கீ ஃப்ரேமை நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லிரிக் முடிகிறது கொஞ்சம் முன்னாடி வந்து நகர்த்தி வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறம் அதோட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நல்லா வந்து டிக்ரீஸ் பண்ணுங்கள். அதாவது இந்த இடத்துல நம்மளுக்கு கடைசி லெட்ரு வந்து தெரியும். அது வரைக்கும் வந்து மட்டும் இருந்தால் போதும். ரொம்ப அதிகமாக வந்து நமக்கு வேணாம். ஸோ கடைசி லெட்ரு தெரிகிற வரைக்கும் இருந்தால் மட்டும் போதும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமையும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணி அப்படின்னாக்கா ஃபெதர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 17% வரைக்கும் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நான் வந்து ஃபெதர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து மேலே வந்து பாருங்கள் எண்டை கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் வந்து போய்க்கோங்க. இப்போ வந்து பார்த்தினாக்கா ஃபஸ்ட்டு இங்கே லெட்ரு வந்து தெரியுது பார்த்தீங்கன்னா அது ஹைட் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 2 கீ ஃப்ரேமுக்கு நடுவில் சென்டராக போய் வச்சுக்கோங்க. சென்டராக வச்சுட்டு லெஃப்ட் சைடு பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு கிராஃப் ஐக்கான் இருக்கும். அதில் வந்து பார்த்தினாக்கா 2வதாக இருக்குது இந்த கிராஃப் வந்து ஜஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு பேக் வந்தீங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து எஃபெக்ட் வந்து கரெக்டாக சூப்பராக ஆட் பண்ணி முடிச்சாச்சு. ரொம்பவே சிம்பிள் தான். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஜஸ்ட் அந்த லேயரை வந்து பார்த்திங்கனாக்கா காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு அகைன் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த லேயரை டூப்ளிகேட் கொடுத்துக்கோங்க.
இப்போ டூப்ளிகேட் பண்ண அந்த லேயரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தமிழில் வந்து எடிட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இங்கிலீஷில் எழுதணும்ல, அதை வந்து அப்படியே தமிழ் எழுத போகிறோம், அவ்வளோதான். தமிழில் வந்து டெக்ஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் ஒரு ப்ராக்கெட், எண்டிங்கில் ஒரு ப்ராக்கெட், அவ்வளோதான். நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீடியோவில் அது போட மறந்துருப்பேன், கொஞ்சம் லேட்டாக தான் போட்டிருப்பேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெக்ஸ்ட் பண்ணும்போதே கரெக்டாக ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ப்ராக்கெட் போட்டுட்டு தமிழில் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். டெக்ஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியில் ஒரு ப்ராக்கெட் வந்து க்ளோஸ் பண்ணிவாங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இதோட கலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா டார்க் எல்லோ கலர் வந்து சூஸ் பண்ணிவாங்க. 18 பிடி ஃபாண்ட் சைஸ். நீங்கள் ஃபாண்ட் எதுவுமே சேஞ்ச் பண்ண வேணாம், ஜஸ்ட்டு இதை மட்டும் ஆட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ண வேணாம், அவ்வளோதான். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இதே மாதிரி ரெண்டாவது இருக்க லிரிக்கு நம்ம வந்து டெக்ஸ்ட் பண்ணலாம். அது வந்து எப்படி பண்ணுறதுன்னு அப்படின்னு பார்க்கலாம். ரெண்டாவது புக் மார்க்கு கரெக்டாக வந்து போய்க்கோங்க. ஜஸ்ட்டு மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் லேயர் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு நம்ம காப்பி பண்ண லேயர் வந்து இங்கே வந்து பேஸ்ட் ஆயிரும். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி எடிட் டெக்ஸ்ட்டில் போய்க்கோங்க. எடிட் டெக்ஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ணால் மட்டும் போதும். இதில் ஃபாண்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எஃபெக்ட் எதுவுமே வந்து சேஞ்ச் பண்ணவே வேணாம். நீங்கள் ஜஸ்ட்டு எடிட் பண்ணிக்கிட்டால் மட்டும் போதும். அதுக்காக தான் நம்ம ஃபாண்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த லேயர் வந்து காப்பி பண்ணுறோம். ஸோ ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக நம்ம வந்து எடிட் பண்ணிடலாம், இவ்வளோதான். அதே மாதிரி அகைன் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து டூப்ளிகேட் பண்ணிவிட்டு அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா தமிழ்லேயும் வந்து டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சிம்பிள். தமிழில் வந்து டெக்ஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அதோட கலர் மட்டும் தான் நான் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம், வேறு எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு கலரை சேஞ்ச் பண்ணிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு ப்ராக்கெட், எண்டிங்கில் ஒரு ப்ராக்கெட், அவ்வளோதான். அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கிளிக்கி கொடுத்துட்டு பேக் வந்துருவாங்க. இதே மாதிரியே எல்லா லிரிக்கும் கரெக்டாக வந்து டெக்ஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிவாங்க. ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக நம்ம வந்து லிரிக் வந்து எடிட் பண்ணி முடிச்சிடலாம். ஓகே, லிரிக்லாம் எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம இமேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா குரூப் பண்ணோம். ஸோ அதே மாதிரியே நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா இப்போ நம்ம எடிட் பண்ணியிருக்க இந்த லிரிக் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு குரூப்பாக வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த லிரிக் எல்லாத்தையும் லாங் ப்ரெஸ் பண்ணி மேலே இருக்க குரூப் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த குரூப்போட நேமையும் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. எதுக்காக நேம் வந்து சேஞ்ச் பண்ண சொல்கிறேன் அப்படின்னாக்கா நெக்ஸ்ட்டு நீங்கள் எப்போயாவது வந்து இதை வந்து எடிட் பண்ணணும் அப்படின்னாக்கா எந்த குரூப்புக்குள்ளே என்ன இருக்கா அப்படின்னாக்கா பார்த்தோன்னே தெரியும்னாக்கா இந்த மாதிரி ஜஸ்ட்டு நீங்கள் சிம்பிளாக இந்த நேம் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்லாவே புரியும். சிம்பிள் கான்செப்ட் தான். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் நம்ம ஒரு வீடியோ வந்து ஆட் பண்ண போகிறோம். கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி மீடியா வந்து சூஸ் பண்ணிவாங்க. இந்த வீடியோவை எங்கே வச்சிருக்கீங்களோ அதை வந்து கரெக்டாக வந்து ஆட் பண்ணிவாங்க. இந்த வீடியோட லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி டெவலப் பண்ணிவாங்க. ஜஸ்ட் அந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணிவாங்க. கிளிக் பண்ணிட்டு ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிளண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லைட் அண்டில் போய்ட்டு ஸ்க்ரீன் வந்து கொடுத்துவாங்க. ஸ்க்ரீன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு இமேஜும் எந்தெந்த இடத்துல வந்து சேஞ்ச் ஆகுதோ அந்த இடத்துல இந்த வீடியோ வந்து நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி காப்பி லேயர் வந்து கொடுத்துக்கோங்க. காப்பி லேயர் கொடுத்து நெக்ஸ்ட்டு இமேஜ் எந்த இடத்துல சேஞ்ச் ஆகுதோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த வீடியோ வந்து மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி பேஸ்ட் லேயர் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த இடத்துல இந்த வீடியோ வேணுமோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீடியோவை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக நம்ம வந்து எடிட் பண்ணிடலாம். ஸோ இது இல்லாமல் வேறு எப்படி பண்ணலாம் அப்படின்னாக்கா ஜஸ்ட்டு நீங்கள் வீடியோவை எந்தெந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த வீடியோ எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா லாங் ப்ரெஸ் பண்ணி ஒரு குரூப்பை வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த குரூப்பை கிளிக் பண்ணிட்டு லைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிளண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி லைட் அண்டில் போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக வந்து எடிட் பண்ணிடலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வீடியோ வந்து சூப்பராக நம்ம வந்து எடிட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாக்கா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோட ஃபீட்பேக்கை மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.